வணக்கம் மக்களே, நான் உங்கள் நடுகள் நரேஷ். கொரோனா வந்ததுலேருந்து 4 கட்டமாக லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. 4வது கட்ட லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நாளையோட முடிவடைய போகுது. அதனால மத்திய அரசு 5வது கட்ட லாக்டவுனுக்கு சில தளர்வுகளோட அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்ட லாக்டவுன் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2.0 3.0 அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் 4.0ல இருக்கு. இன்னையோட 67 நாள் ஆச்சு. 4வது கட்ட லாக்டவுனும் பார்த்தீங்கன்னா நாளையோட முடிவடைய போகுது. இதனால மாநில அரசுகளோட மத்திய அரசு ஆலோசனை நடத்தி லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது லாக்டவுன் 5.0 அப்படிங்கிறத அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, சில தளர்வுகளோட லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தளர்வுகளை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அன்லாக் 1.0, 2.0, 3.0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு அன்லாக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தளர்வுகள் மக்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அன்லாக் 1.0ல சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்கள், மால்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அது போன்ற விஷயங்கள்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தளர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்த பகுதிகளுக்கு இந்த தளர்வுகள் எதுவுமே கிடையாது. வழக்கம் போல அங்கே என்ன கட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஜோனில் இருக்கவங்களுக்கு இந்த தளர்வுகள் கிடையாது. அதை தவிர்த்து இருக்கவங்களுக்கு தான் இந்த தளர்வுகள் போகும். இதே மாதிரியே இந்த அன்லாக் 1.0ல நிறைய கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. என்னன்னா, யாராவது எச்சில் ரோட்ல துப்புனாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதாகவும், அதே மாதிரி பொது இடங்கள்ல குட்கா, பான்பிராக் அந்த விஷயம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில போறப்ப மாஸ்க் கண்டிப்பா போட்டு போகணும், கட்டாயம். அப்படி போடாட்டி அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இந்த தளர்வுகள்னால ஆஃபீஸ் எல்லாமே போவாங்க. அப்படி போகிறப்ப அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை கைகளை கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அந்த நிர்வாகம் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி சில கட்டுப்பாடுகளான விஷயங்களையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நைட்டு 9 மணிலேருந்து காலை 5 மணி வரையும் அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற தேவைகளுக்கு யாருமே வெளியில போகக்கூடாது. அந்த கட்டுப்பாடு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டும் போகலாம், ஸ்டேட்டுக்குள்ளேயும் போகலாம். அதுக்காக தனி பாஸோ எதுவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா, சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில கட்டுப்பாடுகள் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், ஜிம்மு, தியேட்டரு, ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் மக்கள் நிறைய கூடுற மாதிரி விஷயங்கள், அப்புறம் கட்சி பொதுக்கூட்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணங்கள், டெத்து போன்ற விஷயங்களுக்கு முன்னாடி இருந்த தளர்வுகளை அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, திருமணங்களுக்கு 50 பேர் மட்டும்தான் கூடணும், டெத்துக்கு 20 பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்லாக் 2.0. இந்த அன்லாக் 2.0ல என்னன்னா, ஸ்கூல், காலேஜஸ், அப்புறம் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் திறக்கலாமா அப்படிங்கறத பேரண்ட்ஸையும் அது சம்பந்தப்பட்டவங்கள்ட்டையும் கேட்டு மாநில அரசு டிஸ்கஸ் பண்ணி ஜூலைல திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அது மாநில அரசுங்களோட விருப்பம் தான். அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஸ்கூல், காலேஜஸ் திறக்கலாமா அப்படிங்கறத முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அன்லாக் 3.0ல என்னன்னா, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், மெட்ரோ ட்ரெயின் இது மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கலாமா அப்படிங்கிறதையும் மாநில அரசு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அதை பொறுத்து அவங்க முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு வெளியில தான், ஆல்ரெடி இருக்க கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு வெளியில தான். சில தளர்வுகளை கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு வெளியில இருக்க இடத்துல மாநில அரசுகள் அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தோட சூழ்நிலையை பொறுத்து மாநில அரசுகள் அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்தை கண்டெய்ன்மெண்ட் ஜோனா கூட மாத்தலாம். அது மாநில அரசுகளோட முடிவு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இது மத்திய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கை. சோ மாநில அரசுகள்ல பஸ் போக்குவரத்து இருக்குமா என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனா அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இன்டர்ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டுக்குள்ள போக்குவரத்து இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வெளியவும் போக்குவரத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பஸ் போக்குவரத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அது கட்டுப்பாடுகளோட இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே சமூக இடைவெளி கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைகள்ல பாத்தீங்கன்னா 5 பேத்துக்கு மேல கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சில கட்டுப்பாடுகளோட தான் இந்த தளர்வுகள் தொடரும். 65 வயசுக்கு மேல இருக்கவங்களும் 10 வயசுக்கு இருக்க குழந்தைங்களும் கர்ப்பிணி பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை நாமளும் கடைபிடிச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அதனால எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிங்க. தளர்வுகளை
யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை வச்சுட்டு கொரோனா வைரஸ் பரப்புற மாதிரி எந்த செயலையுமே பண்ணாதீங்க. முக்கியமாக நிறைய பேர் இப்பயும் பார்க்குறோம், நிறைய பேர் ரோட்டில் எச்சி துப்புறாங்க, கண்ட இடத்துல வந்து எச்சி துப்பி வைக்கிறாங்க. இதனால வந்து கொரோனா வைரஸ் ஈஸியாக பரவும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, 10 நிமிஷம் வந்து அந்த எச்சிலில் கொரோனா வைரஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி செயலை செஞ்சாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரி செயலை செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க, இது மாதிரி விஷயம் இருக்குது, இதனால பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் வந்து நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாதான் சீக்கிரம் வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அதே மாதிரி வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசரை கையில் வச்சுக்கோங்க. வெளியில் போகிறப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருமே சேஃபாக இருங்க. சீக்கிரம் அந்த செயினை பிரேக் பண்ணிட்டு கொரோனாவை வெல்வோம். இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி மக்களே.